திருமந்திரத்திலே இருக்கின்ற சில பாடல்கள் ஊடாக அங்கே எவ்வாறான வாழ்க்கை விடயங்களை தத்துவங்களை திருமூலர் எங்களுக்கு அருளியுள்ளார் என்றவாறு இந்த உரையானது திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே திருமூலருடைய வாழ்க்கை சரிதத்தை சற்று சுருக்கமாக சிந்திப்போமானால், கைலை மலையிலே இருந்து இந்தியாவிற்கு அவர் வருகை தருகின்றார். அகத்திய மாமுனிவரை தரிசிப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு அங்கே வருகை தந்து பல்வேறு சிவாலயங்களை அவர் தரிசித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆவடுதுறைக்கு வருகின்றார். அங்கேயும் சிவனை வழிபட்டு அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே திடீரென்று சில பசுக்களினுடைய சத்தம் கேட்கின்றது. அந்த பசுக்கள் கூட்டமாக நிற்கின்ற இடத்திற்கு அவர் செல்கின்றார். சென்று அங்கே அவதானிக்கின்ற பொழுது அங்கே அந்த பசுக்களை மேய்ப்பவன் அங்கே இறந்து கிடக்கின்றான். அந்த பசுக்கள் துன்பம் தாங்காது அந்த ஆணிரை மேய்ப்பவனை சுற்றி அழுது கொண்டு இருக்கின்றன. இயற்கையிலே இறங்கிய சுபாவம் கொண்ட அந்த யோகியர் தான் கற்று வைத்திருந்த அந்த கூடு விட்டு கூடு பாய்கின்ற அந்த சித்தினால் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த ஆணிரை மேய்ப்பவனுடைய உடம்புக்குள்ளே அவர் தன்னுடைய உடம்பினை மறைத்து வைத்துவிட்டு அந்த ஆணிரை மேய்ப்பவனுடைய உடம்புக்குள்ளே சென்று விடுகின்றார். சென்று அந்த ஆணிரை மேய்ப்பவனை உயிர்த்து விடுகின்றார். அவனுடைய பெயர் மூலன். உயிர்த்து விடுகின்ற பொழுது அங்கே அந்த பசுக்கள் சந்தோஷப்படுகின்றன, மகிழ்ச்சி அடைகின்றன. அவை மேய்ந்துவிட்டு அவை வழக்கம் போல செல்கின்ற மாதிரி செல்கின்றன. இவர் பின்னே சென்று கொண்டிருக்கின்றார். உரிய வீடு வந்தவுடன் அந்த வீட்டுக்குள்ளே செல்லாது அந்த பசுக்களை அனுப்பிவிட்டு இவர் வீட்டிற்கு வெளியே நிற்கின்றார். அப்பொழுது அந்த ஆணிரை மேய்ப்பவனுடைய மனைவி கேட்கின்றார், வாருங்கள் என்று சொல்கின்றார். எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றவாறு அவர் ஒதுங்கி அந்த ஊரிலே ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற ஒரு மரத்தடியிலே தங்கிவிடுகின்றார். பின்னர் அந்த தன்னுடைய உடம்புக்குள்ளேயே மீண்டும் சென்று விடலாம் என்று சொல்லிவிட்டு அங்கே செல்கின்ற பொழுது அங்கே இறந்து கிடந்த அந்த உடலினை ஏனையவர்கள் எடுத்து எரித்து விடுகிறார்கள். இப்பொழுது அந்த யோகியார் அந்த மூலனுடைய உடம்பிலேயே இருந்து கொண்டு ஆண்டிற்கு ஒவ்வொரு பாடலாக அந்த பாடல்களை பாடுகின்றார். அவைதான் திருமந்திர பாடல்கள். 232 அதிகாரங்களையும் 3000 பாடல்களையும் கொண்டு அமைந்த இந்த திருமந்திரம் எங்களுடைய சைவ திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக போற்றப்படுகின்றது. திருமந்திர மாலை, தமிழ் ஆகமம் என்ற பல்வேறு பெயர்களால் இந்த நூலானது அழைக்கப்படுகின்றது. ஏனைய திருமுறைகளை அருளியோர்கள் இறை அனுபவங்களையும் தாம் செய்த அற்புதங்களையும் மற்றும் இறையருளால் தங்களுக்கு கிடைத்த விடயங்களையும் தமது பதியங்கள் பாடல்களூடாக பதிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மணிவாசக பெருமான் ஏனைய இறை அடியார்களுடைய பாடல்களை எடுத்து நோக்குகின்ற பொழுது அவை பொதுவாக அத்தன்மையிலே காணப்படுகின்றன. ஆனால் திருமந்திரம் சற்று வித்தியாசமாக சைவ சித்தாந்த கருத்துக்களுடன் மட்டுமல்லாது, சைவ நாட்பாதங்கள் மட்டுமல்லாது, வாழ்க்கையினுடைய அனைத்து விடயங்களையும் அவை போதிப்பினவாக இருக்கின்றன. 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்டு ஒவ்வொரு தந்திரங்களிலும் பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. வாழ்க்கையினுடைய நிலையாமை, கொல்லாமை, கல்லுண்ணாமை, சைவ சித்தாந்தம், சைவ நாட்பாதங்கள், அட்டமா சித்திகள் போன்ற பல்வேறு விடயங்களை அந்த திருமந்திர பாடல்கள் ஊடாக எங்களுக்கு திருமூலநாயனார் அருளியிருக்கின்றார். இது அந்த திருமந்திர நூலை இயற்றிய திருமூலருடைய வாழ்க்கை வரலாறும், அடுத்ததாக அந்த திருமந்திர அமைப்பு முறையை பற்றி உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். ஆக அந்த 3000 பாடல்கள் அவை 9 தந்திரங்களாக இங்கே வகுக்கப்பட்டு
ஒவ்வொரு பாடல்களிலும் எங்களுக்கு ஏற்ற நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் இறைவனை அடையலாம், எவ்வாறு வாழக்கூடாது என்ற வகையிலான சிந்தனைகளை எங்களுக்கு திருமூல நாயனார் அருள் இருக்கின்றார். அதிலே ஒரு சில பாடல்களை மட்டும் உங்களுக்கு கூறி அதனுடைய நாங்கள் பின்பற்ற வேண்டிய சிந்தனைகளை பகிரலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு சிறிய கதையொன்றினை கூறி திருமந்திர பாடலோடு இணையலாம் என்று சிந்திக்கின்றேன். ஒரு முதலாளி ஒருவர் தன்னுடைய கடையிலே நிற்கின்ற அங்கே வேலை செய்கின்ற ஒருவருக்கு வாழைப்பழ குலை ஒன்றை கொடுத்து விடுகின்றார். இதை ஆலயத்திலே கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி. அவனும் முதலாளியினுடைய அந்த உத்தரவை ஏற்று அந்த வாழைப்பழ குலையை கொண்டே ஆலயத்திலே கொடுத்து விட்டு வருகின்றான். கொடுத்து விட்டு வருகின்ற பொழுது முதலாளி கேட்கின்றார், கொடுத்து விட்டாயா? கொடுத்து விட்டேன் ஐயா. இரவு அந்த முதலாளியுடைய கனவிலே இறைவன் தோன்றுகின்றார், கூறுகின்றார், பக்தனே, நீ அனுப்பிய வாழைப்பழங்களில் ஒரு வாழைப்பழம் எனக்கு கிடைத்தது, மிகவும் நன்றி என்று அந்த கடவுள் அந்த முதலாளிக்கு தெரியப்படுத்துகின்றார். முதலாளி திடுக்கிட்டு எழும்பி விடிய கடை திறந்தவுடன் அந்த கொண்டு போய் கொடுத்தவனை கூப்பிடுகின்றார். இங்கே வா, நீ வாழைப்பழம் தந்த கொடுத்து விட்டேன், நீ கோயிலுக்கு கொண்டே கொடுத்தாயா? இறைவனுக்கு ஒரு பழம் தான் கிடைத்ததாம், மிச்சத்தை என்ன செய்தாய், விட்டு விட்டாயா என்று கேட்கின்ற பொழுது அவன், இல்லை ஐயா, நான் இடையிலே போகின்ற பொழுது எனக்கு நன்றாக பசித்தது, ஆகவே அதிலே ஒரு பழத்தை எடுத்து நான் உண்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் கூறுகின்றான். இப்பொழுதுதான் அந்த முதலாளிக்கு அந்த உண்மை தெரிய வருகிறது, இறைவன் எதை விரும்புகிறான் என்று. பிறர் பசித்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவை கொடுக்கின்றதைத்தான் அல்லது அவருடைய பசியை ஆற்றுகின்றதைத்தான் இறைவன் விரும்புகின்றான் என்ற செய்தியை அந்த முதலாளி உணர்ந்து கொள்கின்றார். இதனைத்தான் நாங்கள் இங்கே திருமந்திரத்திலே பார்க்க இருக்கின்றோம். திருமூல நாயனார் இதை எவ்வாறு கூறுகின்றார் என்று சொன்னால், படமாட கோயில் பகவற்கு ஒன்று ஈயில். இங்கே படமாடுகின்ற கோயில் என்று சொல்லப்படுகின்றது இறைவன் வீற்றிருக்கின்ற ஆலயம். படமாட கோயில் பகவற்கு ஒன்று ஈயில், நடமாடும் நம்பற்கு ஒன்றும் ஆகா. நடமாடும் என்று சொல்லுகின்றது எங்களை மனிதர்களை, நடமாடும் கோயில் என்று சொல்கின்றது மனிதர்களை. ஆக படமாடும் கோயில் பகவற்கு ஒன்று ஈயில், நடமாடும் நம்பற்கு ஒன்றும் ஆகா. நாங்கள் ஆலயங்களிலே கொடுக்கின்ற அல்லது செய்கின்ற செயல்கள் அல்லது பணிகள் அல்லது ஏதாவது ஒரு தானங்கள் அனைத்தும் அல்லது இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றது சாதாரண மனிதர்களுக்கு போய் சேருவதில்லை. ஆனால் நடமாடும் நம்பற்கு ஒன்று ஈயின், படமாடும் கோயிலுக்கு பகர்வது ஆமை. ஆக நடமாடுகின்ற தெய்வங்களுக்கு ஆகிய மனிதர்களுக்கு உதவுகின்ற பொழுது அது இறை அர்ப்பணமாகி விடுகின்றது என்ற செய்தியை திருமூல நாயனார் பதிவு செய்கின்றார். ஆக நாங்கள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் சிந்தனை என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆலயங்களுக்கோ அல்லது ஆலயங்களுக்கு இறைவனுக்கு செய்கின்ற செயல்கள் தவறென்றல்ல. நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டியது எங்களை சூழ உள்ளவர்கள், எங்களை நம்பியுள்ளவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும், அவர்களுக்குரிய உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய தர்மங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அவை இறை அர்ப்பணமாகி விடுகின்றதென்ற சிந்தனையை நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியதை அவர் வலியுறுத்துகின்றார். தொடர்ந்து இதே வகையிலே தான் அடுத்த இன்னுமொரு திருமந்திர பாடலடிகளையும் அவர் கூறுகின்றார். ஜாவர்க்குமாம் இறைவற்கொரு பச்சிலை, ஜாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, ஜாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, ஜாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. ஆக நாங்கள் ஒரு பசு உயிரினத்திற்கு ஒரு புல்லை கொடுக்க வேண்டும், ஜாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. அடுத்ததாக கூறப்படுகின்றது, நாங்கள் இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுத்தால் கூட போதுமானது அந்த பக்தி. பெரிய அபிடகங்கள், ஆராதனைகள், பூசை வழிபாடுகள் தேவையில்லை. இறைவன்
இறைவனுக்கு அந்த பச்சிலைகளை சாத்தி வழிபட்டாலே போதுமானது. அதான் அந்த சிலம்புவோடு தூவ மறந்தறியேன் என்று எங்களுடைய நாயன்மார்கள் பாடியிருக்கின்றார்கள். ஆக இறைவனுக்கு அந்த பச்சிலையே போதுமானது. அடுத்ததாக யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. நாங்கள் உணவை உண்ணுகின்ற பொழுது பசித்திருக்கின்றவர்கள் எங்களுக்கு பசிக்குதையா என்று எங்களை வினவுகின்றவர்களுக்கு அல்லது அவர்களுடைய பசியை அறிந்து அவர்களுக்கு நாங்கள் உண்ணுகின்ற உணவிலே ஒரு பிடி உணவை கொடுக்க வேண்டும். இந்த மூன்றையும் நாங்கள் செய்யாத இடத்தும் கூட யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எங்களால் உதவ முடியவில்லை அல்லது மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து உதவுவதற்குரிய வசதிகள் வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களால் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கின்றது. என்னவென்றால் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நாங்கள் முகமலர்ச்சியுடன் பிறரை பார்த்து அவருடைய தேவைகளை விசாரித்து கொண்டால் போதுமானது, அல்லது அவர்களுக்கு ஆறுதல் கூறினால் போதுமானது. அவர்களுடைய துன்பங்களிலே துயரங்களிலே கலந்து அவர்களுக்குரிய ஆறுதலை வழங்க வேண்டும், அவர்களை வழிப்படுத்த வேண்டும், அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் அனைவரும் எல்லா விதமான உதவிகளையும் வேலை திட்டங்களையும் பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லை என்றில்லை. ஆனால் பிறருடன் கதைக்கின்ற பொழுது நாங்கள் அலுவலகங்களிலோ அல்லது உயர் அதிகாரிகளாக இருக்கின்றவர்களோ அல்லது சாதாரணமானவர்களோ எங்களை நாடி வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுடன் இன்னுரையாக கதைப்பதற்கு மறந்து விடுகின்றோம். அல்லது அவர்கள் கூறுகின்ற செய்திகளை விடயங்களை ஒழுங்காக செவிமடுக்காது அவர்களுடன் முரண்படுகின்ற தன்மையிலே அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசிவிடுகின்ற தன்மை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய சைவ வாழ்வியல் கூறுகின்ற அந்த பொறுமை, அகிம்சை, பணிவென்ற பண்புகள் எங்களை விட்டு இல்லாமல் செய்கின்றன. எனவே எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் இவ்வாறான பண்புகளை சொல்லிக் கொடுத்தல் வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அதனைத்தான் திருமூல நாயனாருடைய அந்த நான் கூறிய அந்த பாடல் மூலம் அவர் பதிவு செய்ய விரும்புகின்றார். தொடர்ந்து அங்கே பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுது கூறினேன், பிறருக்கு நாங்கள் உதவி செய்தல் வேண்டும், அவர்களுடைய துன்பதுயரங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய சமயம் வலியுறுத்துகின்ற பிரதானமான விடயம் அன்பே சிவம், நாங்கள் அனைவரும் மறைந்த விடயம். அதனை தன்னுடைய பாடலிலே பதிவு செய்தவர் திருமூல நாயனார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமே என்று தன்னுடைய திருமந்திர பாடலே பதிவு செய்கின்றார். அன்புதான் சிவம். சிவத்தையும் அன்பையும் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. நாங்கள் உயிர்களிடத்திலே வைக்கின்ற அன்பு, ஜீவகாருண்யம் அனைத்தும் நாங்கள் பிறருடைய அல்லது பிறருக்கு செய்கின்ற சேவைகள், மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள். ஆக நாங்கள் அந்த பிறருக்கு செய்கின்ற உதவிகள், செயற்திட்டங்கள் யாவும் இறை வழிபாட்டுக்கு ஒப்பானது. அன்பே சிவம் என்று அதை தான் பதிவு செய்கிறார். அன்பு வேறல்ல, சிவம் வேறல்ல, இரண்டும் ஒன்று தான். நாங்கள் யாரிடமும் அன்பு காட்டுகின்றோம், பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுகின்றோம் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் சிவ வழிபாட்டை மேற்கொள்வர்களாகவே மாறிவிடுகின்றோம். இந்த உலகை படைத்து காத்து அருளாட்சி செய்துகின்ற அந்த எங்களுடைய சைவ சமயத்தின் முதற்கடவுளாகிய சிவபெருமான் அன்பே வடிவமாக இருக்கின்றார். உயிர்களுக்கு வேண்டியவற்றை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறைவனால் படைக்கப்பட்ட நாங்கள் அன்பே வடிவமாக இருக்க வேண்டும். அன்புதான் இந்த உலகை ஆளுகின்றது. நாங்கள் எத்தனையோ விடயங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே கடைசியாக மிந்தி இருப்பது அன்புதான். அன்பு தேவைக்காக பலர் ஓடி திரிகின்றார்கள். அன்பு கிடைக்காத இடத்து தற்கொலைகளுக்கு கூட முயற்சி செய்கிறார்கள். அவரிடம் வினவுகின்ற பொழுது கூறுகின்ற ஒரே வசனம், எங்களை ஆதரிக்க அல்லது ஒரு வாய் சாப்பிட்டையா அல்லது தண்ணீர் குடித்தியா என்று கேட்பதற்கு கூட ஆட்கள் இல்லாத நிலையிலே இன்றைய மக்கள் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சொன்னால் நாங்கள் அந்த பிறர் மீது அன்புடைமை காட்டாத விளைவாகத்தான் நாங்கள் இதனை கருத முடிகின்றது. எனவே சைவ வாழ்வியல் வாழ்கின்ற நாங்கள் பிறர் மீது அன்புடையவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் வணங்குகின்ற இறை வழிபாடாக அது மாற்றமடைகின்றது. அதனைத்தான் அன்பே சிவம் என்று திருமூல நாயனார் தனது திருமந்திரத்திலே பதிவு செய்திருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் இங்கே இந்த தற்கால வாழ்வியலிலே பார்க்கின்ற பொழுது
எங்களுடைய இந்த யுகத்தினை கலியுகம் என்று சொல்வார்கள். இறை வழிபாடுகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, தர்மதானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது கொலைகளும் தற்கொலைகளும் துஷ்பிரயோகங்களும் இன்னும் பல்வேறான செயற்பாடுகள் மெலிந்து கிடக்கின்றதை நாங்கள் தினந்தோறும் பத்திரிகை செய்திகள் ஊடாக கண்டு வருகின்றோம். காரணம், நாங்கள் சைவ வாழ்வியலை விட்டு விலகிச் செல்கின்றோம். எங்களுடைய சிறுவர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு நாங்கள் எமது சைவ வாழ்வியலை கூற மறந்து விடுகின்றோம். அல்லது அவர்கள் அதை ஏன் கூறுவார் என்ற நிலையில் கூட நாங்கள் இருக்கின்றோம். காரணம், தற்காலத்தினுடைய போட்டியான கல்வி சூழலிலே அந்த போட்டிக்குரிய பாடங்களை மட்டும் படித்தால் போதுமானது என்ற மனநிலையில் நாங்கள் சைவ சமய பாடத்தை மறந்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய அயலிலே அல்லது உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சைவ சமயம் சார்ந்த விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். சைவநெறி பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள். ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு உயர்வானதாக சொல்லப்படுகின்றது. ஒழுக்கம் விழுப்பந்தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் முதல் சைவ வாழ்வியல் வாழ வேண்டும், சைவ பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சைவ நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத விடின் நாங்கள் அனைவரும் பத்திரிகைகளில் பார்க்கின்ற செய்திகள் தான். சிறு குழந்தைகளை கூட 45 நாளுக்கு உட்பட்ட சிறு குழந்தைகளை கூட பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளுடைய கைகளை அல்லது கால்களை முறித்து மரணத்துக்குட்படுகின்ற சம்பவங்கள் கூட எங்களுடைய நாட்டிலே அண்மையிலே இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன என்ற செய்தி என்னத்தை சொல்ல வருகின்ற என்று சொன்னால், நாங்கள் அன்பிலிருந்து தவறி விடுகின்றோம். எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய, எங்களை வழிப்படுத்தக்கூடியவர்கள் இல்லை என்ற செய்தியைத்தான் அது சொல்லிக் கொண்டிருக்கின்றதாக. எங்களை சூழவும் எங்களை சுற்றவும் இன்னும் பலர் இருப்பார்கள். பல்வேறு தேவைகளுடனும் உள ஆற்றுப்படுத்தலுடனும் தேவையப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டியது, வளப்படுத்த வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரது கடமையாகும். அந்த வகையிலே தான் அந்த திருமந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது திருமூல நாயனாருடைய ஒரு பாடல் ஒன்று தற்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே அது அமைந்திருந்ததை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி. கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி. தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இலையாம் இவை ஞானானந்து இருத்தலை. ஆக இந்த கொலை களவுகள் காமம் பொய்கூறுதல் இந்த சிந்தனைகளை அல்லது அந்த செயற்பாடுகளை நாங்கள் எப்பொழுது விடுகின்றோமோ அல்லது அதிலிருந்து எப்படி விடுபடுகின்றோமோ அல்லது பிறர் செய்வவற்றை தடுக்கின்றோமோ அவ்வாறு செய்பவர்கள் சிவனுடைய அருள் ஞான கடாட்சத்திற்கு உட்படுவார்கள் என்ற செய்தியினை திருமூலர் தன்னுடைய திருமந்திர பாடலிலே பதிவு செய்கின்றார். யோசித்து பாருங்கள், திருமந்திரம் எழுதப்பட்ட காலத்திற்கும் தற்காலத்துக்கும் இடையுள்ள கால வேறுபாடு. ஆனால் இன்றைய சம காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலே அந்த திருமந்திர பாடல்கள் அமைந்திருக்கின்ற என்று சொன்னால் அவர்களுடைய அந்த நீண்ட காலத்தினுடைய அந்த யோசனையும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் தான் இந்த பாடல்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக அமைந்திருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. ஆக இவ்வாறான சிந்தனைகளை நாங்கள் விட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீய எண்ணங்கள், தீய செயற்பாடுகளிலிருந்து நாங்கள் விலகி நல்லபடி நடக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஐம்பொறிகளை கட்டுப்படுத்தினால் போதுமானது. ஆறுமுக நாவலர் விரதம் என்பதற்கு வரவிலக்கணம் கூறுகின்ற பொழுது மனம் பொறிவழி போகாமல் நிற்றற் பொருட்டு என்று தான் முதல் பதிவு செய்கிறார். மனம் பொறிவழி போகாமல் நிற்றற் பொருட்டு, எங்களுடைய ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் மனம் பொறிவழி போகாமல் நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதலே விரதம். ஆக நாங்கள் மனம் பொறிவழி எங்களுடைய ஐம்புலன்கள் வழி முதல் போகாமல் இருக்கணும். தீயவற்றை பார்க்கக்கூடாது, தீயவற்றை பேசக்கூடாது என அவ்வாறான சிந்தனைகள் இருக்கின்ற பொழுது மனம் வாக்கு காயம் மனதினால் இறைவனை வழிபட வேண்டும். எங்களுடைய சொல்லினால் நாங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் உடையவர்களாக வாழக்கூடாது. நாங்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும்.
அந்த மனம், வாக்கு, மற்றது உடம்பு, காயம், எங்களோட உடம்பால். ஆக இந்த 3 நாளும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் தான் விரதம் என்று ஆரம்பனாவல் விரவிலக்கணப்படுத்தி இருக்கின்றார். ஆக அந்த பொறிகளை நாங்கள் கட்டுப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் சமூகத்திலே உயர்ந்த நிலையிலே வைக்கப்படுவோம். அந்த பொறிகளின் வாயிலாக நாங்கள் தீய செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுதுதான் இந்த சமூகத்திலே ஒழுக்கப்புறல்வான சிந்தனைகள், நடத்தைகள் தோற்றம் பெறுகின்றது என்பதை திருமூலநாயனார் அன்றை பதிவு செய்திருக்கின்றார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. மேப்பாரும் இன்றி வெறித்து திரிவென. மேப்பாருமின்றி வெறித்து திரிவென. மேப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினாள். மேப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினாள். பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமி. அந்த பார்ப்பான் அகத்தினில் பார்ப்பசு 5 எங்களுடைய அகத்திலே அந்த பார்ப்பசு 5 என்று சொல்வது இந்த 5 பொறிகளை. அது மேய்ப்பார் இல்லாமல் அலைந்து திரிகின்றன பசுக்கள் போல. அந்த பசுக்களை மேய்ப்பதற்கு ஒரு ஆணிரை மேய்ப்பவன் தேவைப்படுகின்றான். அவற்றை ஒழுங்காக கூட்டி செல்கின்ற பொழுது அவை ஒழுங்காக செல்லும், பட்டியலை அடைவிடும், செயற்பாடுகளை செய்யும். ஆனால் எங்களுடைய மனத்திலும் பசுக்கள் 5 இருக்கின்றன. அது 5 பொறிகள் என்று சொல்கின்றார். மேய்ப்பார் இல்லாமல் கட்டுப்படுத்துவதற்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? நாங்கள் தான். ஏனென்றால் எங்களை இன்னொருவர் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் இயல்பாகவே எங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் சைவ வாழ்வியலை வாழ்கின்ற அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மேய்ப்பார் என்று சொல்லுகின்றது நாங்கள். அப்போ நாங்கள் மேய்ப்பாராக மாற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதல் இறைபக்தி உள்ளவராக மாற வேண்டும். எமது சைவ சமயத்திலே கூறப்பட்டிருக்கின்ற நாயன்மார்கள், சித்தர்கள், அருளாளர்களுடைய பாடல்களை படிக்க வேண்டும். அதனுடைய பயன்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்னென்ன வழியிலே நின்று இறைவனை அடைந்தார்கள், சரிய நெறி, கிரிய நெறி, யோக நெறி, ஞான நெறி என்ற சைவ நாட்பாத நெறிகளிலே நின்று அவர்கள் இறைவனை அடைந்திருக்கின்றார்கள். அந்த வழிகளை நாங்கள் அறிய வேண்டும். அவ்வாறு அறிந்து தெளிந்து நடக்கின்ற பொழுது நாங்கள் எங்களை கட்டுப்படுத்துகின்ற மேய்ப்பாராக நாங்கள் மாறிவிடுகின்றோம். அல்லது சைவ சமய வாழ்வியலிலே கூறப்படுகின்ற அருளாளர்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், யோகிகளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலே அவர்கள் கூறிய வாக்கியங்களை அல்லது திருப்பாடல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டிகளாக அல்லது எடுத்துக்காட்டுகளாக அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுகின்ற பொழுதுதான் நாங்கள் மேய்ப்பாராக நாங்கள் மாற முடியும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது இங்கே கூறுகின்றார் என்ன? பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு 5 மேய்ப்பாரம் என்று வெறித்து திரிவன். மேய்ப்பாரம் உண்டே வெறியும் அடங்கினாள். பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே. ஆக அந்த 5 பொறிகள் அனைத்தும் பாலாக சொரியும். அவை நல்ல நோக்கத்துக்காக பயன்படும். பிறருடைய பசியை ஆற்றும். அந்த புனிதமான தன்மையை நாங்கள் பெற்றுவிடுகின்றோம் என்ற செய்தியினை திருமூலநாயனர் இதனூடாக பதிவு செய்கின்றார். ஆக எங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் நாங்கள் சைவ வாழ்வியலிலே நல்ல நிலையை அடையலாம் என்பதற்கு இந்த திருமூலநாயனாருடைய இந்த திருமந்திர பாடல்கள் நமக்கு சான்றாக இருக்கின்றன. அவ்வாறு அந்த 5 பொறிகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள்தான் எங்களுடைய சைவ சமயத்தை ஏனைய சமய நெறிமுறைகளிலிருந்தும் ஏனைய சமயங்களால் எங்களுடைய சைவ சமயத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அல்லது எதிர்ப்புகளில் இருந்தும் எங்களோட சைவத்தை காப்பாற்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய 5 புலன்களை அடக்கியதன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சைவர்கள் என்ற நிலையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் காரணம் எங்களுடைய முன்னோர்கள், அருளாளர்கள் அந்த சைவ நெறியிலே நின்று அந்த 5 புலன்களை அடக்கி இறை அனுபவங்களை பெற்றதன்தான் காரணமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இங்கே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய இந்த செயற்பாடுகளுக்கு சொல்லுவோம், நாங்கள் இறுதியாக சொல்லுவோம், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒரு மாயை உலகிலே வாழ்ந்து விட்டோம். அது தெளிவடைந்ததன் காரணமாக இப்பொழுது நாங்கள் நல்லவர்களாக மாறிவிட்டோம் என்ற ஒரு சிந்தனையை நாங்கள்
அனைவரும் கூறுவோம். சைவ சித்தாந்தத்திலே பதிபசு பாசம் என்று அதிலே கூறப்படுகின்றது. ஆனால் நாங்கள் பொதுவாக சொல்கின்ற பொழுது சொல்லுவோம், நாங்கள் ஒரு மாயையிலே இருந்து விட்டோம், எங்களுக்கு அது தெரியவில்லை என்ற சிந்தனையை அல்லது கருத்துக்களை நாங்கள் முன்னிறுத்துவது வழக்கம். பழமொழி கூட சொல்வார்கள், கல்லை கண்டால் நாயக்கானோம், நாயக்கண்டால் கல்லை காணோம் என்று சொல்வார்கள். அது என்னென்னு சொன்னால், அது கல்லிலே ஒரு நாயினுடைய உருவம் செதுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை கல்லாக பார்க்கின்ற பொழுது அங்கே நாயினுடைய உருவம் தெரியாது. அதை நாங்கள் நாயாக பாவனை செய்கின்ற பொழுது அங்கே கல் தெரியாது. ஆக இதுதான் அந்த பழமொழியினுடைய அர்த்தமாக கூறப்படுகின்றது, பல்வேறு நூல்களிலே கூறப்படுகின்றது. ஆக நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருட்கள் யாவும் எங்களுடைய வாழ்க்கைக்காக இறைவனால் படைக்கப்பட்டவை. இந்த உலகை படைத்தவன் இறைவன். ஆக உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் யாவும் இறைவனால் படைக்கப்பட்டவை. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பொருட்கள் அதில் அனைத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய கொள்கை. இறைவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான். நாங்கள் சிறு வயதிலே படித்த விடயங்கள். இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமறை நிறைந்திருக்கின்றான். எல்லாம் வெல்லவன், எல்லாம் அறிபவன், எல்லாம் அறிந்தவன் என்ற வகையிலே நாங்கள் இறைவனை வழிபட்டு வருகின்றோம். ஆனால் நாங்கள் ஒரு மாயையிலே இருக்கின்றோம். என்ன மாயை? இந்த உலகத்தை உலகமாக பார்க்கின்றோம், அதற்குள் ஒளிந்திருக்கின்ற பெரம்பொருளை நாங்கள் பார்ப்பதாக இல்லை. பல்வேறு சமய நூல்களிலே உபநிடதங்களிலே இந்த இறைவன் உலகு தொடர்பான விடயங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. சிறிய சிறிய கதைகளூடாக விளக்கப்பட்டிருக்கின்றன. உபநிடத்திலே ஒரு கதை, ஒரு மாணவன் குருவிடங்குகின்றான், இந்த இறைவன் எங்கிருக்கின்றான் சொல்லி. அவர் கூறுகின்றார், ஒரு கிண்ணத்திலே உப்பு, மற்றது நீர். சொல்ல இந்த உப்பை இந்த நீரிலே கொட்டி கரைத்து விடுமாறு கூறுகின்றார். அவன் கொட்டி கரைத்து விடுகின்றான். அப்பொழுது குரு இருக்கின்றார், உப்பு எங்கே என்று சொல்லி. உப்பை காணவில்லை. நீரை தொட்டு அதை ருசி பார்க்கின்ற பொழுது உப்பு தன்மை இருக்கின்றது. ஆனால் உப்பு இல்லை, உப்பினுடைய ருசி இருக்கின்றது என்று சொல்லி இப்போதான் கூறுகின்றார். அந்த உப்பு நீரில், அந்த நீரிலே உப்பு கலந்திருப்பது போல இந்த இறைவன் இந்த உலகம் முழுவதும் பிறந்திருக்கின்றான் என்ற சிந்தனையை அந்த உபநிடதமூடாக கூறப்படுகின்றது. இவ்வாறு தான் இந்த திருமூலருடைய சிந்தனையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அங்கே ஒரு மரம் ஒன்றிலே யானையினுடைய உருவம் செய்யப்பட்டிருந்தது. அதை யானையாக பார்க்கின்ற பொழுது மரம் தெரியவில்லை, யானையாக பார்க்கின்ற பொழுது மரம் தெரியவில்லை, மரமாக பார்க்கின்ற பொழுது யானை தெரியவில்லை. ஆகவே மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். ஆக அந்த யானை மரம், அதே மாதிரி இந்த உலகம் இறைவன். நாங்கள் உலகமாக பார்க்கின்ற பொழுது இறைவன் தெரிய மாட்டார், இறைவனாக பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் தெரியாது என்ற சிந்தனையை இந்த திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே பதிவு செய்கின்றார். ஆக நாங்கள் இவ்வாறு தான் நாங்கள் பிற உலகியல் இன்பங்களிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு இறைவன் என்ற சிந்தனை எங்களுக்கு தோற்றம் பெறாது. ஆனால் நாங்கள் இறைவனை இறைவனாக உணர்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த இறை அனுபவம் கிடைத்து விடுகின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு பாடல் ஒன்றை எங்கள் அனைவரும் நாங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் காணுகின்ற நிகழ்வுகள், அன்றாடம் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகள், எங்களுடைய மனித வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம். நாங்கள் சைவ சமயத்தினுடைய குரலிலே சொன்னால் அல்லது எங்களுடைய சைவத்திலே கூறப்படுகின்ற நெறியிலே சொன்னால் முக்தி அடைதல் என்று சொல்லுவோம். சாதாரணமான மொழிநடையிலே சொல்லுவோமா இருந்தால் மரணம். திருமூல நாயனார் இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை எவ்வாறு பதிவு செய்கின்றார் என்று சொன்னால், நாங்கள் அன்றாடம் காணுகின்ற நிகழ்வுகள் தான். ஒருவர் இறந்தால் நாங்கள் அவரை பெயர் சொல்லி அழைப்பது குறைவு, அவருடைய பெயரையே கூற மாட்டோம். எப்பொழுது எடுப்பார்கள், எத்தனை மணிக்கு, எப்பவாம் என்ற சிந்தனைகள் தான். அவர் எவ்வளவுதான் படித்திருந்தாலும்
எவ்வளவுதான் அறப்பணிகள் செய்தாலும் நாங்கள் கூறுகின்ற வசனம் அதுதான். என்ன செய்வோம்? யார் அது வருகின்றார்களா இல்லையா என்று பார்ப்போம். இல்லாதபடி அவரை கொண்டு போய் எங்களுடைய சைவ சமயத்திலே கூறப்படுகின்ற விதிமுறைகளுக்கு அமைவாக நாங்கள் அவரை தகனம் செய்து பிறகு மறுநாள் அவர்களுக்குரிய எங்கள் சைவத்திலே சொல்லப்படுகின்ற அபரக்கிரியைகளை செய்து நிறைவு செய்து விடுவோம். இந்த நிலையாமையை நாங்கள் எப்பொழுது உணரத் தொடங்குகின்றோமோ அப்பொழுது நாங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகள் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க தொடங்குவோம். பொதுவாக ஊர் பழமொழியிலே சொல்வதாயிருந்தால் சுடலை ஞானம் என்று சொல்வார்கள். ஒருவருடைய மரணச்சடங்குக்கு சென்று அங்கே அந்த சுடலிலே நிற்கின்ற பொழுது ஒரு ஞானம் ஒன்று ஏற்படும். இவ்வளவுதான வாழ்க்கை, நாங்கள் செய்த பிழை எல்லாத்தையும் ஒரு கணம் யோசிப்போம். இனி சரியாக செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிழை செய்தவர்களிடம் மற்றது கோவப்பட்டவர்களிடம் நாங்கள் குறை கூறியவரிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், இன்றிருந்தாவது திருந்தி நடக்க வேண்டும் என்று யோசிப்போம். ஆனால்